Welcome students. In the video la 12th standard business maths chapter 1 exercise 1.1 la question number 2 வந்து சால்வ் பண்ணலாம்ப்பா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோமன்ல 7 சப்டிவிஷன் சால்வ் பண்ண சம்ஸ் வந்து அதுக்கான லிங்கிங் சைடில் தரேன், அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஸோ இதுவுமே வந்து அவங்க என்ன பண்ண மாதிரி தான் ரேங்க் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஒரே விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான ரேங்க் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். பட் இந்த கொஸ்டினில் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வி நீட் டு ஃபைண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தெம், அதாவது ஏபி கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் பிஏ கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக வி நீட் டு ஃபைண்ட் ரேங்க். சரிங்களா? ஸோ வேலை வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏபி நான் டேரெக்டாகவே போட்டுறேன். சரிங்களா? ஏபி. ஸோ யூ கேன் மல்டிப்ளை தெம். 1 1 -1 2 -3 4. கொஸ்டினை காப்பி பண்ணும்போதே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. ஸோ டோன்ட் டூ லைக் தட். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே கரெக்டாக நம்பர்ஸு சிம்பிள்ஸ் எதுவுமே மாறாமல் அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு நம்பர் இல்லை ஒரு சிம்பிள் மாற்றிட்டா கூட உங்களுக்கு என்டையர் சம்மே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ பாருங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1, 1 2s are 2, 1 5s are 5. கரெக்டாக ஒரு ரோ ஒரு காலம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 2s are 2, 1 4s are 4, அகெயின் 1 1s are 1. நெக்ஸ்ட்டு 1 3s are 3, 1 6s are 6, 1 1s are 1. சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்கப்பா. அதேமாதிரி இப்போ செகண்ட் ரோவை வாங்க. 2 1s are 2, 3 2s are 6, 5 4s are 20. அடுத்து 2 2s are 4, 3 4s are 12, 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 6 18 4. ஜஸ்ட் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ 3 1s are 3, 4 அண்ட் தென் 15. நெக்ஸ்ட்டு 6 8 3 1s are 3. அடுத்து 9 12 3. சரியா? இது வந்து என்னது ஏபி ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏபியை கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு ரேங்கு போட்டுடலாம், அதுக்கப்புறம் பிஏக்கு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணிக்கோங்க. ஏபி என்ன வரும் பாருங்கள், பொறுமையாக காப்பி பண்ணிட்டே வாங்க என் கூடயே. 1 -7 என்ன வரும், -6 வரும். அடுத்து 1 3 1 4 -2 20 26 28 4 4. இது ரெண்டும் 4 4 கேன்சல். ஸோ வெறும் -12. 6 8 24 -4 20. இது மொத்தமாக ஆட் பண்ணால் 22 வரும். 8 6 14 3 11 வரும். 9 12 21 18 வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஏபிக்கான மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ இதில் நமக்கு ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 3 of 3 கொடுத்துருக்காங்களா? அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம், ரோ ஆஃப் ஏபி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ கன்சிடர் என்ன பண்ணோம், தேர்ட் ஆர்டர் மைனர். சரிங்களா? கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய டிட்டர்மினன்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் அப்படியே கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கோங்க நம்பர்ஸ் அப்படியே. -6 1 -2 28 -12 20 22 -11 18. நம்பர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய நம்பராக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுங்கப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் -6. 18 12 சார் எவ்வளோ, 216. ஸோ -216. 2 11s are 22, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 220 போட்டுக்கலாம். அடுத்து 1 இங்கே நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ -1 ஆஃப் 18 × 28 மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 504 வரும். அடுத்து 2022 வந்து 444 வருமா, 440 வரும். கடைசியில் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 20s are 308 மைனஸில் வந்துடும். 22 × 12 264 ப்ளஸில் வந்துடும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக போடுங்க. மல்டிப்ளிகேஷன் டஃப்பாக இருக்குன்னா நீங்கள் தனியாக கூட போட்டு பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். சரியா? இது மைனஸ் பண்ண என்ன வரும், வெறும் 4 தான் வரும். இது மைனஸ் பண்ண என்ன வரும், 64 54 64 வரும். அடுத்து 2 டைம்ஸ் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 60 62 60 56 வரும். -56ன்னு வரும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கப்பா. திரும்ப திரும்ப சொல்கிறேன். 6 4s are 24, 64 112 வருதா? ஸோ என்ன வரும், 84 20 26 -2 24 வருது. ஸோ 24 வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு இங்கேயே அதாவது இங்கேயே ரேங்க் நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன ஆடலாம், இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, தேர்ட் ஆர்டர் மைனர் இஸ் நான் ஜீரோ. சரிங்களா? தேர்ஃபோர் எப்படி எழுதுவீங்க, ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஓவர். இது வரைக்கும் கிளியரா? ரேங்க் ஆஃப் ஏபின்னு போடுங்க. ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3 நம்ம கண்டுபிடிக்கிறது ஏபிக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் கிளியராப்பா? புரிஞ்சுதா? இப்போ இதே தான் அடுத்தும் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிக்கு பதிலாக பிஏ அப்படின்னு போட போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு அப்படியே மேலே போயிடுங்க. மேலே போயிட்டு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏ பண்ணிவிட்டு அப்புறம் பி பண்ணோம்ல. இப்போது பிஏ ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஏவை பின்னாடி வச்சுட்டு வி நீட் டு மல்டிப்ளை அண்ட் டூ த சேம் ப்ராசஸ் அகெயின்.
சரியா? இது வரைக்கும் கிளியர் தானே உங்களுக்கு? எதுவும் டவுட் இல்லைல்ல? இப்போ நெக்ஸ்ட்டு பிஏ போயிடலாமா? அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பிஏ. ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். 1 -2 3 -2 4 -6 5 1 -1. இது வந்து பி மேட்ரிக்ஸ். அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 1 1 -1 2 -3 4 3 -2 3. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 2s are 4 3 3s are 9 1 2 3s are 6 3 2s are -6. அடுத்து -1 8 +9. அடுத்து -2. நம்ம நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக்கே நீங்கள் பண்ணக்கூடாது. சரியா? அப்படியே பார்த்து நீங்கள் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். மல்டிப்ளை போட்டுருக்கேன். மல்டிப்ளைலாம் வந்து நம்ம இப்போ 10th போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை? 10th போட்டுட்ருக்கோம். ஸோ அது மிஸ்டேக் இல்லாமல் போடுங்க. அடுத்து 5 1s are 5 1 2s are 2 1 3s are 3 5 1s are 5 3 2 +2 வந்துடும். அடுத்து இது -5 வரும் 4 வரும். இது -3. சரியா? புரிஞ்சுதாப்பா? அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சைடில் எழுதுறேன். என்ன வரும்? 9 1 10 10ல் 4 போச்சுன்னா 6 6 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 9 1. ஓ மை காட், இது 0 ஆகிடுச்சு. 18 8 10 2 1 12 -12 வரும். இங்கேயும் -12 +12 கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் -2 மட்டும்தான். 18 18 0 ஆகிடுச்சு. என்ன இங்கே 0லாம் நிறைய வருது. அடுத்து 5 2 7 7ல் 3 போச்சுன்னா 4 5 3 2 2 1 2 1 4 5 4 8 -4. இதுதான் உங்களுடைய பிஏப்பா. சரியா? இதுதான் உங்களுடைய பிஏ. அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? பிஏவுமே வந்து ஆர்டர் ஆஃப் பிஏ வந்து 3/3 மேட்ரிக்ஸ் வரும். ஸோ யூ கேன் கன்சிடர், எழுதிக்கோங்க எப்படி, ரோ ஆஃப் பிஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டுட்டு சேம் தான் கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். ஸோ கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் அதே தான் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் யுவர் டிட்டர்மினன்ட். ஸோ எழுதுங்க. 6 1 0 -12 -2 0 4 4 -4. சரியா? இப்போ 6 வச்சுட்டு இங்கே பண்ணுங்க பார்ப்போம். 2 4s are 8 4 0s are 0. அடுத்து இங்கே என்ன வரும்? 4 12s are -48 48 8 வருமா? கரெக்டாக போகிறோன்னா 48 அண்ட் 4 2s 0 வருது. யா 0 -0 வரும். லாஸ்ட் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ இது 48. இது 6 8s are 48. இது +48. எஸ் எஸ் இது +48 பா. இங்கே பாரு, இந்த -12 4 48 ஆகிடும். யா கரெக்ட். ஏன்னா இங்கே 0 வரும். இந்த கொஸ்டினில் 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்ததால் எனக்கு பிஏவா, ரோ ஆஃப் பிஏ வந்து நாட் ஈக்குவல் டு 3. புரியுதா? நமக்கு நான்-0 வந்தால் தான் நம்ம என்ன எடுப்போம்? ரேங்க் வந்து 3ன்னு எடுப்போம். இப்போ 0 வந்ததால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாட் ஈக்குவல் டு √3ன்னு போட்டுட்டு கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். சரிங்களா? கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். அப்போ செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள். ஏதாவது யூ கேன் சூஸ் எனிவேர். ஏதாவது நீங்கள் ஏதாவது ரேண்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு தேவை ஏதாவது ஒன்று வந்து நமக்கு நான்-0 வந்தாலே போதும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே எடுத்துன்னு வச்சு, இதே நான் எடுத்துன்னு வச்சு என்ன ஆகும் உங்களுக்கு? -2 0 4 -4. அப்போ என்ன ஆகும்? 4 2s are 8 -0 which is equal to 8 not equal to 0. அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? ரோ ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடலாம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, ஒரு ரிசல்ட் என்னன்னா, ரோ ஆஃப் ஏபி வந்து நீட் நாட் டு பி ஈக்குவல் டு ரோ ஆஃப் பிஏ. புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈக்குவலாக வரலாம், மேபி ஈக்குவலாக வரலாம், பட் ஈக்குவல் வராமலும் போகலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரிசல்ட்டு தான் வந்து இந்த சம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதாப்பா கொஸ்டின்ஸு? ஏன்னா இப்போ ஏபி வந்து 3 வந்துச்சுன்னா பிஏவும் நமக்கு 3 தான் வரும் அப்படின்னு பிளைண்டாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டினோட ரிசல்ட் நமக்கு. சரியா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ, இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிடுங்க. ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் சஜஷன் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ட்ராப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. அதர் சம்ஸ், அதர் எக்ஸசைஸ், அதர் சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ப்ளீஸ் ஷேர் அவர் சேனல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வியூஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் வீடியோஸ். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.